Hello dear viewers, I welcome back you to the Sanija Easy English class. After a long time, here we are in this class, we are going to understand how can we change the given imperative direct speech into the indirect speech. One more thing, I request you don't skip this video until end of this class. Then only you can understand thoroughly. Okay, let's move on to this class. முதலில் imperative sentence உடைய form என்னவென்று பார்க்கலாம். What is the form of an imperative sentence? The typical form of, that is structure of an English imperative sentence uses the base verb with no subject. In fact, many imperative sentences consist of nothing but the verb. அதாவது imperative sentenceல் முதலில் verb பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்பதனையும் முதலில் subject இருக்காது என்பதனையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். Look at these example structures. Pass the salt. Move out of my way. Shut the front door. Find my leather jacket. Be there at 5. Clean your room. Complete these by tomorrow. Consider the red dress. Wait for me. Get out. Make sure you pack warm clothes. So இங்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு imperative sentenceலையும் pass, move, shut, find, be, clean, complete, consider, wait, get, make போன்றவைகள் வெர்பாக இருக்கின்றது. அதனால் இவைகள் அனைத்துமே imperative sentenceகள் ஆகும் என்பது நமக்கு தெளிவாகிறது. imperative sentence முதலில் subject இல்லாமல் வெர்பை கொண்டு அமைக்கப்படுகிறது. negative imperative sentence do not, இதனுடைய கான்ட்ராக்ட் ஃபார்மான don't இதனை கொண்டு அதற்கு அடுத்து வெர்பை கொண்டு அமைக்கப்படுகிறது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். The final punctuation of an imperative sentence is usually a full stop or a period or an exclamation mark or a point. Imperative sentence can be in positive or negative form and can refer to present or future time. கட்டளை அல்லது பணிவாக்கியம் என்று சொல்லப்படுகின்ற imperative சென்டென்ஸில் பஞ்சுவேஷன் சென்டென்ஸின் இறுதியில் வழக்கமாக பீரியட் என்று சொல்லப்படுகின்ற ஃபுல் ஸ்டாப் இருக்கும் அல்லது எக்ஸ்கிளமேஷன் பாயிண்ட் என்று சொல்லப்படுகின்ற எக்ஸ்கிளமேஷன் மார்க் இருக்கும். அதே போல imperative சென்டென்ஸ் பாசிட்டிவாகவும் இருக்கலாம் அல்லது நெகட்டிவ் ஃபார்ம்லையும் இது இருக்கக்கூடும். imperative சென்டென்ஸ் எப்பொழுதுமே ப்ரெசன்ட் டயத்தையும் ஃபியூச்சர் டயத்தையும் குறிப்பிடுவனவாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ ஹியர் இதுபோல இருக்கக்கூடிய imperative சென்டென்ஸ் டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுக்கப்பட்டிருந்தால் அதனை எவ்வாறு இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றலாம் என்பதை பற்றித்தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நான் ஏற்கனவே அப்லோடு செய்திருக்கக்கூடிய டைரக்ட் ஸ்பீச்சிலிருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுகின்ற பொழுது என்னென்ன விதிமுறைகளை ரூல்ஸ்களை பின்பற்ற வேண்டும் என்பதனை பற்றி ஒரு வீடியோவை ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோடைய லிங்க் சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்கை பயன்படுத்தி அந்த வீடியோவையும் பார்த்து கொண்டு அதனை புரிந்து கொண்டு இந்த வீடியோவையும் பாருங்கள், நன்றாக கவனியுங்கள், தெளிவாக உங்களுக்கு புரியும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த டாபிக். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். கூடிய டைரக்ட் ஸ்பீச் imperative சென்டென்ஸில் இருந்தால் ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் இருக்கக்கூடிய வெர்பை, அதாவது ரிப்போர்ட்டிங் வெர்பை முதலில் மாற்ற வேண்டும். அந்த ரிப்போர்ட்டிங் வெர்பை மாற்றுவதற்கு ரிப்போர்ட்டட் பார்ட்டில் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் பணிவு வாக்கியமா அல்லது கட்டளை வாக்கியமா என்பதனை பொறுத்து ரிப்போர்ட்டிங் வெர்பை நாம் மாற்றி எழுத வேண்டும். அதற்கடுத்து ஆப்ஜெக்ட், அதாவது லிசனரை குறிப்பிட்டு தென் ரிப்போர்ட்டட் பார்ட்டில் இருக்கக்கூடிய வெர்பு அதற்கு முன்பாக to2 என்ற ப்ரப்போசிஷனை சேர்த்து எழுதி ரிப்போர்ட்டட் பார்ட்டில் இருக்கக்கூடிய வெர்பை இன்ஃபினிட்டிவாக மாற்றி எழுத வேண்டும். imperative சென்டென்ஸை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுகின்ற பொழுது டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய கமா கொட்டேஷனை ரிமூவ் செய்துவிட்டு கன்ஜெக்ஷன் வேர்டு to என்பதை எழுத வேண்டும் என்பதாகவும் வைத்துக்கொள்ளலாம். தென் ரிப்போர்ட்டட் பார்ட்டில் இருக்கக்கூடிய அதர்ஸ் வேர்ட்ஸை அக்கார்டிங் டு த ரூல்ஸ் விதிமுறைகளின்படி மாற்றி எழுத வேண்டும்.
டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய இம்பரேட்டிவ் சென்டென்ஸை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுகின்ற பொழுது என்னென்ன ரிப்போர்ட்டிங் வெர்பு பயன்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். அட்வைஸ் அறிவுரை கூறு, கமாண்ட் கட்டளையிடு, ஆர்டர் ஆணையிடு, ரிக்வெஸ்ட் பணிவுடன் கேள், என்கரேஜ் ஊக்கப்படுத்து, ரெக்கமெண்ட் சிபாரிசு செய் அல்லது பரிந்துரை செய், ஃபர்பிட் தடு, இன்வைட் அலை, என்ட்ரீட் கெஞ்சு, இம்ப்ளோர் மன்றாடு, பெக் கெஞ்சு, டெல் சொல் போன்ற ரிப்போர்ட்டிங் வெர்புகளை நாம் பயன்படுத்தலாம். இவைகளில் முதலில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அட்வைஸ், கமாண்ட், ஆர்டர், ரிக்வெஸ்ட் போன்ற 4 ரிப்போர்ட்டிங் வெர்புகளை அதிகமாக ரிப்போர்ட்டிங் வெர்பாக பயன்படுத்தலாம். வாங்க எக்ஸசைஸ் பார்க்கலாம். The teacher said to us, come to school tomorrow in time. ஆசிரியர் எங்களிடம் சொன்னார், நாளை நேரத்திற்கு பள்ளிக்கு வாருங்கள். Here in this direct speech, the teacher is the speaker, said to is reporting verb as is object or listener. Come is the main verb. To school is adjunct. Tomorrow is adverbial noun. In time is the time word. As usual வழக்கமாக the teacher என்பதனை முதலில் எழுதி set to என்ற ரிப்போர்ட்டிங் வெர்பை மாற்றி எழுத வேண்டும். அதற்கு ரிப்போர்ட்டட் பார்ட்டில் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் எந்த வகை சென்டென்ஸ் என்பதை பார்த்து எழுத வேண்டும். கம் டு ஸ்கூல் டுமாரோ இன் டைம் என்று ஆசிரியர் கட்டளையாக இட்டிருக்கலாம் அல்லது அறிவுரையாக கூறியிருக்கலாம். கட்டளையாக இருந்தால் ரிப்போர்ட்டிங் வெர்பு ஆர்டர்டு என்பதாகவும், அறிவுரையாக இருந்தால் ரிப்போர்ட்டிங் வெர்பு அட்வைஸ்டு என்பதாகவும் இவர்களில் ஏதாவது ஒன்றை எழுதி கொள்ளலாம். அதற்கடுத்து அஸ் என்ற ஆப்ஜெக்ட் அதாவது லிசனரை எழுதி கொள்ள வேண்டும். தென் கமா கொட்டேஷனை ரிமூவ் செய்துவிட்டு அதற்கு பதிலாக கன்ஜெக்ஷனோடு டு என்பதை எழுத வேண்டும். அதாவது ரிப்போர்ட்டட் பார்ட்டில் இருக்கக்கூடிய மெயின் வெர்புக்கு முன்பாக டு என்று எழுதி மெயின் வெர்பை இன்ஃபினிட்டிவாக எழுதி கொள்ள வேண்டும். டு ஸ்கூல் என்ற அட்ஜென்ட்டை அப்படியே எழுதி கொள்ளலாம். தென் அட்வர்பியல் நவுனான டுமாரோ என்பதனை ஆஸ் பர் த ரூல் த நெக்ஸ்ட் டே என்பதாக மாற்றி கடைசியில் டைம் வேர்டு இன் டைம் என்பதனை அப்படி எழுதி கொள்ளலாம். ஸோ த இன்டைரக்ட் ஸ்பீச் ஃபார் த டைரக்ட் ஸ்பீச் த டீச்சர் செட் டு அஸ் கம் டு ஸ்கூல் டுமாரோ இன் டைம் இஸ் த டீச்சர் ordered or advised us to come to school the next day in time என்று எழுதலாம். முக்கிய குறிப்பு, இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கம் என்ற வெர்பிற்கு முன்பாக வரக்கூடிய டு இன்ஃபினிட்டை குறிப்பதாகவும் ஸ்கூல் என்பதற்கு முன்பாக வரக்கூடிய டு ப்ரொபஷனை குறிப்பதாகவும் இருக்கிறது. இன்னும் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அட்வைஸ்டு என்று எழுதுகின்ற பொழுது ADVISED என்று வெர்பாக எழுத வேண்டும். ADVICE என்று எழுதக்கூடாது, அது நவுனாகும் என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் ஃபார்மில் இருந்தால், அதாவது சென்டென்ஸின் முதலில் do not அல்லது don't என்ற நெகட்டிவ் வெர்பு ஃபார்ம் இருந்தால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றுவதற்கு டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய கமா கொட்டேஷனை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் கன்ஜெக்ஷன் வேர்டாக not to என்று எழுத வேண்டும். அதாவது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் கன்ஜெக்ஷன் வேர்டு டு என்பதாகவும், அதுவே நெகட்டிவாக இருந்தால் கன்ஜெக்ஷன் வேர்டு நாட் டு என்பதாகவும் எழுத வேண்டும். இதனை ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். த டீச்சர் செட் டு ஹிம் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இங்கு டோன்ட் என்பது நெகட்டிவ் வெர்பாக, அதாவது நெகட்டிவ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக இருக்கின்றது. ஸோ இந்த டோன்ட் என்பதனை நாட் டு என்பதாக மாற்றி மற்றபடி ஏற்கனவே நாம் தெரிந்திருக்கக்கூடிய ரூல்ஸ் விதிமுறைகளின்படி இம்பரேட்டிவ் சென்டென்ஸை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றலாம். அதாவது த டீச்சர் அட்வைஸ்டு ஆர் ஆர்டர்டு ஹிம் நாட் டு வேஸ்ட் ஹிஸ் டைம். இங்கு மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது ஒன்று என்னவென்றால், டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய யுவர் டைம் என்பதில் யுவர் என்பது டைரக்ட் ஸ்பீச்சில் ஹிம் என்ற லிசனரை குறிக்கிறது. ஸோ ஹியர் த ப்ரோனவுன் யுவர் என்பதனை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஹிஸ் என்பதாக மாற்றி யுவர் டைம் என்பதனை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஹிஸ் டைம் என்று மாற்றி எழுத வேண்டும் என்பதை மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு மிக முக்கிய குறிப்பு, நெகட்டிவ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுகின்ற பொழுது ரிப்போர்ட்டிங் வெர்பாக ஃபர்பிட் என்ற வெர்பின் பாஸ்ட் ஃபார்மான ஃபர்பேர்டு என்ற ரிப்போர்ட்டிங் வெர்பு பயன்படுத்துவோமானால் அந்த இடத்தில் நாம் நாட் டு பயன்படுத்தக்கூடாது. Why this? Because the word forbade itself contains the meaning of not. So the word not or do not are not used thereafter in the sentence. Forbid என்பது தடு என்ற அர்த்தத்தில் ஒரு நெகட்டிவ் வெர்பு ஃபார்ம் ஆகும்.
அதனுள்ளே நாட் உள்ளடக்கமாக இருக்கிறது. அதனால் வெர்பு மெயின் வெர்புக்கு முன்பாக டு என்ற ப்ரப்போசிஷனை சேர்த்து எழுதி இன்ஃபினிட்டிவாக எழுதினால் போதும். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். He said to them, don't read my book. அவன் அவரிடம் சொன்னான், என்னுடைய புக்கை படிக்க வேண்டாம் என்று. இதனுடைய இன்டைரக்ட் ஸ்பீச், he forbade them to read his book. அவன் அவர்களை தடுத்தான் அவனது புத்தகத்தை படிப்பதற்கு என்பதாக இதன் தமிழ் அர்த்தம் இருக்கிறது. Here in this direct speech, said to என்ற ரிப்போர்ட்டிங் வெர்பு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் forbade என்ற ரிப்போர்ட்டிங் வெர்பாக மாற்றி எழுதியிருக்கிறோம். அதனால் not to என்ற நெகட்டிவ் பதிலாக கமா கொட்டேஷனை நீக்கிவிட்டு டு என்ற ப்ரப்போசிஷன் மெயின் வெர்புக்கு முன்பாக சேர்த்து எழுதி இன்ஃபினிட்டிவாக எழுதினால் போதும். மாறாக இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டிங் வெர்பு forbade என்பதற்கு பதிலாக ஆர்டர்டு என்பதாக நாம் எழுதியிருந்தால் அங்கு not to போட்டு எழுதலாம். He ordered them not to read his book என்பதாகவும் மாற்றி எழுதலாம். பாசிட்டிவ் இம்பரேட்டிவ் சென்டென்ஸை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுகின்ற பொழுது ரிப்போர்ட்டிங் வெர்பாக சஜஸ்ட், இன்சிஸ்ட், டிமாண்ட் ரிப்போர்ட்டிங் வெர்பாக பயன்படுத்துகின்ற பொழுது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கமா கொட்டேஷன்களை ரிமூவ் செய்துவிட்டு அந்த இடத்தில் டு என்ற ப்ரப்போசிஷன் கன்ஜெக்ஷனோடாக பயன்படுத்தக்கூடாது என்பதனையும் அதற்கு பதிலாக that என்ற கன்ஜெக்ஷன் வேர்ட் பயன்படுத்த வேண்டும். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். She said study harder to pass your test. இதனை இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றுகின்ற பொழுது she suggested that I study harder to pass my test என்பதாக இருக்கிறது. இங்கு suggested என்ற ரிப்போர்ட்டிங் வெர்பு பயன்படுத்தப்படுகிறது. அதனால் டு என்ற கன்ஜெக்ஷன் வேர்டுக்கு பதிலாக that என்பது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து டைரக்ட் ஸ்பீச்சில் ஸ்டடி என்ற மெயின் வெர்புக்கு முன்பாக யூ என்ற ப்ரோனவுன் மறைந்திருக்கிறது. இந்த யூவை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஐ என்பதாக மாற்றி எழுத வேண்டும். தென் யுவர் டெஸ்ட் என்பதில் யுவர் என்பதனை மை என்பதாக மாற்றி யுவர் டெஸ்ட் என்பதனை மை டெஸ்ட் என்று எழுத வேண்டும். ஆனால் she suggested me to study harder என்று எழுதக்கூடாது. இது தவறானதும் கூட. The next one example is he said take a taxi home. இதனுடைய இன்டைரக்ட் ஸ்பீச் he insisted that we take a taxi home என்று எழுத வேண்டும். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டிங் வெர்பு insisted என்று பயன்படுத்தப்படுவதால் கன்ஜெக்ஷன் வேர்டு to என்பதற்கு பதிலாக that என்று எழுத வேண்டும். அதற்கு அடுத்து வரக்கூடிய ப்ரோனவுன் we என்பதாக எழுத வேண்டும். Why this? Because direct ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரோனவுன் he என்பதனையும் ரிப்போர்ட்டட் பார்ட்டில் இருக்கக்கூடிய மெயின் வெர்பு டேக் என்பதற்கு முன்பாக you என்ற ப்ரோனவுன் மறைந்திருக்கிறது. you என்ற ப்ரோனவுனையும் he என்ற ப்ரோனவுனையும் சேர்த்து ப்ளூரலாக we என்று இன்டைரக்ட் ஸ்பீச்சில் that என்ற கன்ஜெக்ஷன் வேர்டுக்கு அடுத்து எழுதப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் he insisted as to take a taxi home என்று எழுதக்கூடாது. இது தவறானதும் கூட. சில கிராமரியன்ஸ் இவ்வாறும் கூறியிருக்கிறார்கள். டோன்ட் யூஸ் த இன்ஃபினிட்டிவ்ஸ் ஆஃப்டர் த ரிப்போர்ட்டிங் வெர்ப் சஜஸ்ட். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டிங் வெர்பு சஜஸ்ட் என்று பயன்படுத்தப்படுகின்ற பொழுது அங்கு கமா கொட்டேஷனை ரிமூவ் செய்துவிட்டு கன்ஜெக்ஷன் வேர்டு டூவும் தட்டும் இல்லாமல் மெயின் வெர்பை வெர்பல் நவுன் அல்லது ஜெரண்டு என்பதாக மாற்றியும் மற்றொரு முறையில் இன்டைரக்ட் ஸ்பீச் எழுதப்படுகிறது. லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். ஃபாதர் செட் லெட் அஸ் வாட்ச் எ ஃபிலிம். இதனுடைய இன்டைரக்ட் ஸ்பீச் ஃபாதர் சஜஸ்டட் வாட்சிங் எ ஃபிலிம். இந்த எக்ஸாம்பிளில் டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய செட் என்ற ரிப்போர்ட்டிங் வெர்பு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சஜஸ்டட் என்ற ரிப்போர்ட்டிங் வெர்பாக மாற்றப்படுகின்ற பொழுது டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய லெட்டஸ் என்ற வேர்டு ரிமூவ் செய்யப்பட்டு அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய மெயின் வெர்பான வாட்ச் என்பது வெர்பல் நவுனாக வாட்சிங் என மாற்றப்பட்டு இன்டைரக்ட் ஸ்பீச் எழுதப்படுகிறது. இம்பரேட்டிவ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் தொடர்பாக இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் உதாரணங்களை ஆடியோலெஸ் வீடியோவாக உங்கள் முன் வைக்கிறேன். If you have any doubt, you ask me without any hesitation through the WhatsApp or comment box. It will be cleared definitely. Okay, let's move on to the points.
Okay viewers, how do you feel about this video class? I hope that you understood this video class clearly. I request you, if you like this class, you please subscribe and share this class to your friends group. In our next class, how can we change the given exclamatory direct speech into indirect speech? Until then, have a nice day.